சரியா வந்துட்டுங்க பழனி. சிரித்துக்கொண்டு கேட்ட சின்னையாவை பார்த்து சிரித்தவன், பண்ணையா தர்மலிங்க அவங்களோட பேர்னாச்சு, நேரம் தவறாமைய சொல்லியா கொடுக்கணும். சரியா வந்துட்டீங்க சின்னையா. சொல்லி சிரித்த அவனை சிநேகமாக பார்த்து சிரித்தவன், ஆமா, பள்ளி நேரம் 4 மணிக்கு தானே முடியும். இப்பவே எதுக்கு கிளம்பணும்? சின்னையா, வகுப்பு முடிய 4 மணி ஆகிடும். அந்த 4 மணிக்கு ஒரு நொடி பிந்தாம நம்ம ஆர்த்தி மிஸ் வெளிவந்துடுவாங்க. எல்லாம் புள்ள மேல உள்ள பாசம். நாம இப்ப போகலன்னா மிஸ் கிளம்பி போன பிறகுதான் நாம போய் சேர முடியும். ஓ, அதுவும் அப்படியா? அப்படின்னா உடனே கிளம்பிடுவோம் என அவசரமாக வண்டியில் ஏற கார் பள்ளியை நோக்கி பயணமானது. 3/4 மணி நேர பயணம். இவ்வளவு தூரம் தினமும் நடந்தா வரா? ஆமா சின்னையா, பெரியய்யா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. டீச்சர் அம்மா கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு தான் தன்மானம் அதிகமாச்சு. ம், அதுவும் சரிதான் என்றவன் வண்டியை விட்டு இறங்க அவர்களின் 10 நிமிட காத்திருப்புக்கு பின் அந்த பள்ளியின் கடைசி பெல் அடித்தது. பழனி சொன்னது போல 10-15 பசங்களுக்கு பின்னால் வந்தாள் ஆத்வி அதே பரபரப்போடு. காம்பவுண்ட் தாண்டி வெளிவந்ததும் குறுக்கேப்பை இடைமறித்தவன். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இடைமறித்து நின்ற அவன் கையையே கூர்ந்து வெறித்து நின்றவள், எனக்கு உன்கிட்ட பேச எதுவும் இல்லை என்றாள் இறுகி போன உணர்வோடு. உனக்கு என்கிட்ட பேச எதுவும் இருக்குதான்னு நான் கேட்கல. எனக்கு உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றேன். அவனும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல அவனை ஏறிட்டு பார்த்தவள் கடும் கோபத்தோடு பழனியை பார்த்து முறைக்க, இப்ப உங்க சின்னையாவுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு பள்ளி பக்கத்துல வந்து லந்த கூட்டுறாருன்னு கேளுடா. அவள் வெடிக்க ஆடிப்போன பழனி குழப்பமாக இருவரையும் மாறி மாறி பார்க்க, அத மேடம் எங்களை பார்த்து கேட்க மாட்டீங்களா? அவனும் எகத்தாளத்தோட சொல்ல, அதான் பேச பிடிக்கிறதுன்னு தெரியுதுல்ல, ஒதுங்கி போக வேண்டியதுதானே. அவளும் எங்கோ பார்த்து விட்டு சொல்ல, எனக்கந்தான் என் குழந்தைக்கு நீ பால் கொடுக்கறது பிடிக்கலன்னு சொன்னேன். கேட்டியா? தீம்பா வந்து கொடுக்கல. அதுவும் இதுவும் ஒன்னா? எரிச்சலோடு அவள் கேட்க, எனக்கு எல்லாமே ஒண்ணுதாம்மா. எனக்கு பிடிக்காதத என் வீட்டுக்கு வந்து நீ செய்யறப்ப உனக்கு பிடிக்காதத நான் உன் இடத்துக்கு வந்து செய்யக்கூடாதா? கார்த்திக் குரல் உயர்த்தி கேட்க அவர்களை தாண்டி சென்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் இவர்களை திரும்பி பார்க்க, எல்லாரும் பார்க்குறாங்க கார்த்தி, பேசாம கிளம்புங்க. கூனி குறுகி அவள் தலையை குனிந்து கொண்டு சொல்ல, கஷ்டமா இருக்குன்னா காருக்குள்ள ஏறுறது. போகிற வழியில நான் கேட்க வந்ததை கேட்டுட்டு கிளம்பிடுறேம்மா. அதுக்கு பிறகு இப்படி எந்த தொந்தரவும் உனக்கு இருக்காது. அது அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்போ நான் இங்க இருந்து கிளம்ப முடியாது. கையை பின்னுக்கு கட்டிக்கொண்டு அவன் ஆடிக்கொண்டு எங்கோ பார்த்தவாறு நிற்க கடுப்பானவள் அவனை முறைத்து கொண்டு, வந்து துளைக்கிறேன், ஆனா இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கு மேல எதையாவது கேட்கணும்னு தூக்கிட்டு வந்தீங்க, கடுப்பாயிடுவேன். இல்லம்மா, இல்ல, பத்திரகாளியா மாறாம உள்ளரப்போ என கதவு டோரை அவன் திறந்துவிட ஒரு முறை பழனியையும் இவனையும் மாறி மாறி முறைத்து கொண்டு உள்ளே ஏறினாள் ஆத்வி. அவளோடு சேர்ந்து பின்புறமே ஏறிக்கொண்ட கார்த்தியை பார்த்து கடுப்பானவள், எதுக்கு இப்போ பின்னால ஏறுறீங்க? அதான் பழனி பக்கத்துல அவ்வளவு இடம் இருக்குதானே, எதுக்கு இந்த மானங்கிட்ட பொழப்பு? என்ன என்ன சொன்னா? மானக்கிட்ட புத்தியா? எனக்கா? உன்னை விட மானத்துல நான் ஒன்றும் குறைஞ்சு போகலம்மா. கார்த்தி அவளின் பேச்சில் கடுப்பாகிதான் அப்படி சொன்னான். உள்ளர்த்தம் வைத்து அவன் எதையும் பேசவில்லை. ஆனால் அந்த பேச்சில் உள்ளர்த்தம் ஒன்று அப்பட்டமாக தெரிகிறதே. அது கேட்டவளுக்கு தெரியாமலா போகும்? காது மடல் அவ்வார்த்தையை தீண்டியதுமே சீற்றத்தோடு ஆத்வி திரும்பும் முன், என்ன சின்னையா, என்ன பேசிட்டீங்க ஆத்திய பார்த்து? என பழனி கண்கிழங்க ஆரம்பித்த பின்தான் தன் சொல்லின் வேறு ஒரு அர்த்தம் பொதிந்து கிடப்பதை உணர்ந்தவன். சாரி சாரி பழனி, சாரி சாரி ஆத்வி. நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் எதுவும் சொல்லல. தட்டு தடுமாறி சொன்னவனை அனல் கக்க பார்த்தவள்,
ஆமா ஆமா, நான் மானங்கெட்டவாதான். ஒரு மாயக்காரனை நல்லவன்னு நம்பி என்னை கொடுத்தனே, நான் மானங்கெட்டவாதான். அவனை பற்றி முழுசா அறிஞ்சும் அவனை கொல்லாம இன்னும் உயிரோட வச்சிருக்கனே, நான் மானங்கெட்டவாதான். போயும் போயும் நீ எல்லாம் பேசுகிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் பாரு. என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்டா, என்ன சொல்லணும்? அவன் போக்குறின்னு தெரிஞ்சும் நெருங்கி அவன் வந்தும் இன்னும் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கனே, நான் மானங்கெட்டவாதான். ஆமாம், இந்த மானங்கெட்டவளை என்ன செய்யறதா உத்தேசம்? சொல்லுடா, அதையும் சொல்லிடு. சொன்னவள் அவனை நெருங்கி வந்து அவன் சட்டையை கொத்தாக பிடித்து பத்திரகாளி போல ஆட, இப்போ என்ன இந்த மானங்கெட்டவளை கொல்ல போறியா? இல்லை இந்த அசிங்கம் பிடிச்சவா இனி என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கட்டளையிட போறியா? அதுவும் இல்லை, இப்படி தரத்தாந்தவளோட தாய்ப்பால் கூட தரந்தாழ்ந்து தான் இருக்கும்னு பேச போறியா? எதை சொல்ல போறா? வெறி வந்தவள் போல் அவள் ஆடிய ஆட்டத்தில் கார்த்தி மட்டுமல்ல பழனியும் ஆடித்தான் போனான். இத்தனை வருட வாழ்வில் இப்படி ஒரு ஆத்மியை அவன் பார்த்ததே இல்லை. இது என்ன, இதை விட மோசமாக எல்லாம் இந்த ஊரார் பேசியிருக்கிறது தான். அப்போதெல்லாம் மௌனத்தை அணிந்து கொண்டு கடந்தவளுக்கு இன்று என்ன ஆயிற்று என்று யோசிக்க கூட முடியவில்லை பழனியார். அதிர்ந்து போய் சிலையாக அவள் அருகில் இருந்த கார்த்தியை பாவமாக பார்த்தான். கார்த்தி கூட பயத்தில் விழிவிரித்து சிலையாக அப்படியே அதிர்வில் இருந்தான். சாரிங்க, நான் சும்மா. அவன் தட்டு தடுமாற, எது சும்மா, எதையா சும்மா? என்ன மானங்கட்டவன்னு சொன்னதா? ஊரே சொல்லிச்சு. நான் கலங்கலை. ஒருத்தனை நேசித்தேன், அவனுக்கு என் மனசையும் உடம்பையும் கொடுத்தேன். அது தப்புன்னு அப்பவும் தெரியல, இப்போவும் தோணலை. இதில் மானங்கட்ட பொழப்பு எங்கேருந்து வந்துச்சு? அவனுக்கு என் அன்பு புரியாமல் அந்த பரதேசி ஓடுனதுக்கு எனக்கு எதுக்குய்யா அந்த பட்டம்? நீ சொன்னியே மானம் கட்டவன்னு, அது என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டு போனனே, அவன்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. பல்லை கடித்து கொண்டு உணர்ச்சியின் மொத்த பிடியில் கத்தியவளை சாந்தமாக பார்த்தவன், அதுக்காக தான் வந்தேன். அந்த மானம் கட்டவனை பார்த்து 4 கேள்வி கேட்க தான் வந்தேன். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு ஓடிப்போன அந்த போக்கரி யாருன்னு சொல்லு. அவனை நான் கேட்கிறேன். நாக்க புடுங்கிறது மாதிரி நான் கேட்கிறேன். கேட்டு அவனை உன்னோட நான் சேர்த்து வைக்கிறேன். வெறியோடு சொன்னவனை விக்கித்து போய் பார்த்தாள் ஆத்வி. இவன் இவன் என்ன சொல்றான்? யாரை பற்றி என்கிட்ட கேட்குறான்? அவனை பற்றி அவனிடமே நான் சொல்லணுமா? இது என்ன மடத்தனமான கேள்வி? அப்படின்னா இவன் சந்தோஷோட உருவாக்கத்திற்கு இவன் காரணம் இல்லை என்றா நினச்சிட்டு இருக்கான். இவனுக்கு உடம்ப கொடுத்துட்டு வேற ஒருவனை அப்பன்னு சொல்வேன்னு எதிர்பார்க்குறானா? இல்லை இவனுக்கும் என்னை கொடுத்துட்டு வேற ஒருத்தனோட வாழ்ந்திருப்பேன்னு நம்புறானா? இவன் கேட்கலாமா? இல்லை இவன் கேட்கலாமா? இவன் இவன் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாமா? இப்படி கேட்டுட்டு என்னை புழு போல துடிக்க வைக்கவா அமெரிக்காவிலிருந்து கிளம்பி வந்தான்? ஐயோ கடவுளே, இதை இவன் வாயிலிருந்து கேட்கவா என்னை உயிரோட இதுவரை வச்சிருக்கா? இவன் இவன் இவ்வளவு மோசமானவனா? ஆத்தி வலியில் உழன்று கொண்டிருப்பது தெரியாமல், சொல்லு ஆப்பி, நீ சொல்லு. நீ என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து உதவுறா. நான் உன் சந்தோஷோட அப்பாவோட சேர்த்து வைக்கிறேன், அவ்வளவுதான். கார்த்தி இரக்கமாக தான் கேட்டான். ஆனால் அவன் கேட்டதன் வலி அவளுள் குபு குபுவென ஏற, அது அது ஒன்னால முடியாது. ஏன் முடியாது? தப்பு பண்ணனவனுக்கே தன் தப்பு தப்பா தெரியாத போது வேற யார் சொல்லி அவனை திருத்த முடியும்? நான் திருத்துறேன் ஆப்பி. நீ யாருன்னு மட்டும் சொல்லு, மீதிய நான் பார்த்துக்கிறேன். சொல்ல மாட்டேன் என்கிற நம்பிக்கையில பேசுறானா? இல்ல பைரவியோட வாழ்ந்த வாழ்க்கையில எல்லாத்தையுமே மறந்து போயிட்டானா? கேள்விக்குறியோடு பார்த்தவளை கரிசனையோடு பார்த்தவன், நீ யார் கேட்டாலும் சொல்லுன்னு தெரியும். பழனியும் நீ சொல்ல மாட்டான்னு தான் சொன்னான். நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். நான் கேட்டா ஆத்மி கண்டிப்பா சொல்லுவான்னு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னோட மானத்தை வாங்கிடாம சொல்லிடுதாயி. இல்ல
பழனி முன்னால ஊனி குறுக்கி தான் பேசணும். என்ன இவன் இவன் என்ன விளையாடுறானா அல்லது பழனிக்கு முன்னால நல்லவன் வேஷ போட முயல்றானா? எதுக்கு இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டு சாகடிக்கிறான்? சலித்தவள் அவனை நிமிர்ந்து பார்க்க தோன்றாமல் முட்டிக்கொண்டு வந்த அழுகையை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டு இவன் முன் அழுது தன் பலவீனத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது என, பழனி கொஞ்சம் வண்டி நிறுத்து. எதுக்கு அபி? நிறுத்துன்னு சொல்றேன்ல. அவளின் அதட்டலுக்கு அடிபடிந்தவன் வண்டியை நிறுத்த டோரை திறந்து இறங்கியவள் கார் கண்ணாடி வழியே திரும்பி உள்ளே பார்வையை விட்டவாறு, கொஞ்ச நாள் பொறுங்க, சொல்லுவான் சொல்லுவான் அவனே சொல்லுவான், நான் சொல்ல வைப்பேன் என உறக்க சபதம் எடுத்தவள் போல கூறிக்கொண்டு அதிவேகமாக அங்கிருந்து நடக்கத் தொடங்கினாள். இந்த நாவலுடைய தொடர்ச்சியை நீங்கள் கேட்க விரும்புனா அமேசானில் நான் எழுதி 2 நாளுக்கு முன்னால் பதிவாகி இருக்கிற உயிரே உயிரே விலகாதே என்கிற என்னுடைய நாவலை கேட்டு முழுசாக தெரிஞ்சிடுங்க. தெரிஞ்சுட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பு கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை ஸ்டார் பட்டன் அழுத்தி எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.